பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் தை மாச பலன்கள் பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம். சோபகிருது வருஷம் தை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது தை மாத பயிற்சி. தை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 1, தை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 2, தை மாதத்தில் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3, இப்போ பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் 15/1/2024 திங்கட்கிழமை தை மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. சற்றேறக்குறைய காலையில் 6:45 பிறக்குது. பிறக்கும்போதே நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அடுத்தது அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் பிறக்குது. இப்போ இந்த சதுர்த்தி திதியில் பிறக்கும்போது நம்மளுடைய கோல்சாரம் கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா. கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வருது மேஷம். முதல் ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆட்சி பெற்று அதாவது வீட்டில் இருக்கிறார் குரு மேஷத்தில். அப்போ இதே காலகட்டங்களில் பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 6ஆம் இடமான கன்னியா ராசியில் பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 8வது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாயும் புத பகவானும் இந்த தை மாதம் பிறக்கிற காலகட்டங்களில் இருக்காங்க. சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இது மகர சங்கிரமணம் கூடக்கூடிய காலகட்டங்கள். மகர சங்கிரமணம் அப்படின்னாக்க சங்கராந்தி அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டங்கள். மார்கழியிலேருந்து தைக்கு வர்றது மகர சங்கிரமணம் அப்படிம்போம். உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. இந்த காலகட்டங்கள் பாதங்களில் மார்கழி அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது தை அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு வரக்கூடியது மகர ஜோதி அப்படின்றது வரக்கூடியது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வீட்டில் இருக்கிற இடம் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் வீட்டில் இருக்கார். அதுக்கு அடுத்தது காலபுருஷத்தின் 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். ஆட்சி பெற்றுனாக்க ராகு கேதுக்கு எப்போதுமே வீடு கிடையாது. அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் சாயா கிரகங்களான ராகு கேது பகவான். அடுத்தது இந்த மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, நம்மளோட வழக்கு மொழியிலே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்போம். அப்படி பிறக்கக்கூடிய தை பிறக்கிறது 15/1/2024. அதுதான் தை பொங்கல். பொங்கல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வணங்கக்கூடிய நாள். அப்போ இந்த காலகட்டங்களில் 15/1/2024 தை பொங்கல். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, நம்மளுடைய நடைமுறையிலேயே நமக்கு யார் யார் சோறு போடுறாங்களோ, நமக்கு யார் யார் அன்னம் கொடுக்குறாங்களோ, யார் யார் மூலியமாக அன்னம் வருதோ அது எல்லாத்தையுமே நாம் தெய்வமாக பாவிக்கிறோம். அது மாடாக இருந்தாலும் சரி, அது இயந்திரமாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாடு உழவுக்கு பயன்படக்கூடியது அந்த மாடு. அதனால் அன்றைய தினம் அப்படின்றது 16/1/2024 மாட்டு பொங்கலாக கொண்டாடுறோம். இந்த மாட்டு பொங்கலாக கொண்டாடுறது அப்படின்றது உழவுக்கு முக்கியமானது அந்த மாடு, அதுக்காக கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்தது நமக்கு சோறு போடுறது யார் அப்படின்னாக்க உழவர்கள் தான். உழவர்களை கௌரவிக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 17/1/2024 உழவர் தினமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றது தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படின்றது 25/1/2024. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி பௌர்ணமி தினமாகவும் இருக்குது. தைப்பூசம் அப்படின்னாலே பழனியில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமானது. எல்லா முருகன் கோயிலையும் பூசம் விசேஷமானது. தை மாதத்தில் வர பூசம் ரொம்ப விசேஷமானது. பழனியில் விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/1/2024 நம்மளுடைய ஆராதனை தியாக பிரம்மம். இந்த நாட்டியம்
மற்றும் கலைகள் எல்லாத்துக்குமே முக்கியமானவர் அப்படின்றது தியாகபிரம்மம். தியாகபிரம்மத்துடைய ஆராதனை நாள் திருவையாறில் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும், அது சின்னத்திரை கலைஞராக இருக்கட்டும், அது பெரிய திரை கலைஞராக இருக்கட்டும், இசை கலைஞராக இருக்கட்டும், நாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய நேரம், ஒன்று கூடக்கூடிய நாள் அப்படின்றது 30/1/2024. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளை பொறுத்தளவுக்கு அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம். அமாவாசைனா என்ன அப்படின்னாக்க பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தினம். இதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் 3 அமாவாசை மிக மிக விசேஷமான தினம். 1 மகாலய அமாவாசை, 2 ஆடி அமாவாசை, 3 தை அமாவாசை. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இறந்தவங்களுக்கு திதி தெரியாதனால திதி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. எந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அப்போ இந்த திதி தெரியாதவங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற 9/2/2024 தை அமாவாசை. இந்த தை அமாவாசையில் பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல், இதை மாதிரி இடத்துல கொடுக்கும்பொழுது அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம். அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு நாள் ஆகாரம். எள்ளு, நெல், அக்ஷதை இறைச்சி கொடுக்கக்கூடியது. எப்போ ஒருத்தங்களுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதமும் எப்போ ஒருத்தங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதமும் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லாதனால திருமணம் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும். அவங்கெல்லாம் இந்த வரக்கூடிய தை அமாவாசையான 9/2/2024 அன்னைக்கு உங்களுடைய பித்ருக்கள் அத்தனை பேருக்குமே, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே கொடுக்கலாம். அப்போ கொடுக்கும்பொழுது குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், அதே தவிர என்னென்ன விசேஷ தினங்கள் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது சந்திராசிரம தினங்கள். சந்திராசிரம தினங்கள்னாக்க முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய தினங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதற்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான எளிய பரிகாரையும் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த மாச பலன்னு சொல்லக்கூடியது மாச கிரகங்கள்னு சொல்கிற சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது. சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பா, அதாவது அந்த மாதம் பிறக்கிறத சொல்கிறது. இந்த வாட்டி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரிய பகவான் போகிறார். அது 15ஆம் தேதி ஆறுது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவானும் சரி, புத பகவானும் சரி, சுக்கிர பகவானும் சரி, அவள் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறான். சுக்கிர பகவான் 19ஆம் தேதி, அதாவது 19/1/2024 அன்னைக்கு அவர் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், அதற்கு பிறகு 27/1/2024 அன்னைக்கு புத பகவான் அவர் தனுசிலிருந்து மகரத்திற்கும், செவ்வாய் பகவான் 4/2/2024 அன்னைக்கு தனுசிலிருந்து மகரத்திற்கும் போகிறார். அதனால் இதையும் கணக்கில் எடுத்துட்டு இந்த மாதத்தினுடைய பலனை ஒன்றா பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள், இப்போ கும்பராசி நேயர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் 1-2-3 பாதங்களும் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். இது வரைக்கும் நீங்கள் 7.5 நாட்டு சனியில், விரயச்சனியில் இருந்த காலம் நிறைய அவதிப்பட்டீங்க. இருந்தாலும் இப்போ உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். இது ஜென்ம சனியாக இருந்து ஜென்ம 7.5ஆக நடந்துட்டுருக்கிறது. இப்போது முதல்ல இருந்ததுக்கு இப்போ தெளிவு நிலையை அடையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்துல போய் குரு இருக்கார். உங்களுக்கு 2க்கு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார், 2ல் ராகு இருக்கார். இப்போ 2ல் ராகு இருக்கிறது சிறப்பு. இருந்தாலும் வார்த்தைகளை மாத்திரம் யோசனை பண்ணி பேசுங்க. எதை செய்யலாம், இதை சொன்னால் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு சொல்லணும். ஏன்னா வாக்கில் ராகு இருக்கிறதுனால அது வார்த்தையை விட்டு, வார்த்தையினால் நம்ம மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகளையெல்லாம் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுலேயும் அந்த வீட்டுக்குடைய ஒரு குரு 3ஆம் இடத்துல போய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ தைரியமாக வீரியமாக பேச சொல்லும்.
பேசிட்டா மாட்டிக்கிடுவீங்க. அதனால் ரொம்ப யோசனை பண்ணி செய்யணும். அதுமாரி பண்ணிக்கிறங்க. இது உங்களுக்கு இப்போது முதல்ல இருந்ததை காட்டிலும் இந்த சனியினுடைய மாற்றம் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல நன்மைகளை தரும். ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு 3 கூடையவரும் உங்களுடைய ராசிக்கு 2-11 கூடிய குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்ற காரணத்தினாலும் ரெண்டாவது சுக்கிர பகவான் போய் அந்த 12ஆம் இடத்துல இப்போது 19 அன்னைக்கே 19ஆம் தேதி 15ஆம் தேதி அன்றைக்கி தை மாதம் பிறக்குது. 19ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் இருந்து இந்த சுக்கிரனும் அங்கே போய் சேர்றாரு. அப்போ உங்களுடைய 4ஆம் இடத்து அதிபதி சேர்றார். அதனால் புதிதான இடங்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பழைய வீடுகளை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கும்பராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா உடல் நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று போன சனி பகவான் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தனிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். 8ஆம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கார். பண வருமானத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு பகவான் குருவின் வேலைகளை தன காரகன் தனஸ்தான அதிபதியினுடைய வேலைகளை செய்ய வேண்டும். அதனால் குருவினுடைய வேலைகளை ராகு பகவான் செய்யணும். அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து பணத்தை கொடுக்கும். கவலைப்படவே தேவையில்லை. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலின் மூலியமாக அபரிமிதமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பண வருமானத்திற்கு பஞ்சமில்லை. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். திருமண யோகம் இருக்கும். எப்படி திருமண யோகம் இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், அதாவது சிம்மத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தாலேயானால் சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது குருவினுடைய பார்வையில் இருக்கார். அதனால் களத்திர காரகன் பார்வையில் இருக்கிறதும் களத்திர ஸ்தானத்தை குரு பார்க்கறது மூலியமாக பெரிய ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் சர்ஜரி அந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக மருத்துவ இன்டர்வென்ஷன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அரசியல் செல்வாக்கு, அரசு அதிகாரம், புதிய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் எப்படி இருக்கும்னு நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாக விரிவாகவும் சொன்னீங்க. ராசிநாதனான சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துல உள்ள குருவை பார்க்குறார். அதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். குரு சண்டால யோகம் வந்துட்டாலே உண்மை எங்கே பேசுகிறோம் பொய்யை எங்கே பேசுகிறோம்னு இடம் தெரியாமல் பேசிக்கிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு. அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மேல்மட்டத்தில் உள்ளவங்களையும் தலைவர்கள்ட்டையும் சரி கீழ்மட்டம் உள்ள தொண்டர்கள்ட்டையும் சரி வீணான வாதம் விதாண்டாவாதம் செய்யறாதீங்க. ஏன்னா உங்களை அறியாமலே உங்களுடைய உண்மையை சொல்லி கருவீங்க. துரோபதேகத்தில் உண்மையை சொன்னால் மதிப்பு உண்டு. இது கலியுகம். கலியுகத்தில் உண்மையை சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள போட்டு பார்த்துருவாங்க. அதனால் ரொம்ப அரசியல்வாதிங்க எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள். ஏன் அப்படின்னு சொன்னாக்க சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் 11ஆம் இடத்துக்கும் மாறுறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக அபிவிருத்தி அடைய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலயமா செல்வம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? செல்வம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி ஆஹா எனக்கு கலையில் சரியாக வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க அங்கேயும் ஒரு செக் வைக்கிறாரு சனி பகவான். அவர் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தில். நீங்கள் போயிட்டு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உதாசீனப்படுத்தப்படுவீங்க. அவங்களா கூப்பிடும்போது உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். அதனால் பொறுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வாக்கில் ராகு இருக்கிறாரு. ராகு என்ன செய்வார்? நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு போனீங்க ரிவிட் வாங்கிறது கண்டிப்பாக ஆகும். அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்களாக தேடி போகாதீங்க. உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கிங்க. அடுத்தது 3 ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல உள்ள சூரிய பகவான் ராசிக்கு 12க்கு வந்துட்டார். அப்போ கணவன் மனைவிக்குள்ளார டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன். ஏற்கனவே சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகவே ஆகாது. இப்போ சாதாரணமாக இருக்கிறவங்க சலங்கை கட்டி ஆடுற மாதிரி ஆகி போயிடும். 2 பேருக்குள்ளார டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரும்.
ஒப்பீனியன் வந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு போகும்னே சொல்ல முடியாது. அதனால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது கிடையாது, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கறது கிடையாது. அப்போ இந்த காலகட்டங்களில் அது தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, நாமளே விட்டு கொடுத்துட்டு போனோம்னாக்க ஏற்றங்களை சந்திக்கலாம், இல்லாட்டி தேவையற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்கள், லோயர் எஜுகேஷன் அப்படின்றது 4ஆம் இடம். 4ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்காரா? நல்ல நிலையில் இருக்கார். அவரே சதசத்பம பார்வையாக அங்கே பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வரக்கூடியது 11ஆம் இடம். அப்போ இந்த லோயர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு பிஜி என்ற உயர்கல்வி செய்கிறதுக்கு எந்த யூனிவர்சிட்டியில் கேட்குறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 9ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடம் அப்படின்றது சுக்கிரனோட வீடு. காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, அதே போல் ஐஎஃப்எஸ், ஐஏஎஸ் போன்ற அரசு தொடர்புடைய தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணினீங்கன்னாக்க நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக கிடைக்கும். பயப்பட வேண்டிய தேவையில்லை. உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை. ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியாதிபதியான சனி பகவான் ராசியிலேயே இருக்காதுனாக்கா அவருக்கு என்ன ப்ராப்ளம் உண்டுனாக்கா முட்டிக்கால் கீழே அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏழரை சனி இத்தனை நாள் விரைய சனியாக இருந்தார், ஜென்ம சனியாக ஆகி போயிட்டார். அப்போ வண்டி வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். பெரும்பாலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்திட்டீங்கன்னாக்கா பிரச்சனையை தவிர்க்கலாம். இண்டிவிஜுவல் வாகனத்தில் போகிறத விட்டு பொது போக்குவரத்தான பஸ்ஸு, ட்ரெயின், பிளேனு இதை மாதிரி போனீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இல்லை நானே வாண்டடாக பிரச்சனையை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க போனீங்கன்னாக்க கண்டிப்பாக சிறு கண்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உயிருக்கு பயம் கிடையாது. ஏன்னா ராசியாதிபதி அவர், அதனால் உயிரை எடுக்க மாட்டார். பட் பொருளாதார விரயங்களை கொடுப்பார். எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அப்போ மொத்தத்தில் இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு தை மாதம் அப்படின்றது பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாட்டிலும் சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளை பொறுத்தளவுக்கு எந்தெந்த நாட்களில் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது, அதாவது சந்திராஷ்டம தினம். அதுக்கு அடுத்தது அந்த தை மாதத்தில் கும்பராசிக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ பிரச்சனையாக இருந்தால் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களை சொல்லுவாங்க நம்ம ஐயா சக்தி சோமையா. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா. இப்போது சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்கு வரக்கூடிய 30/1/2024 செவ்வாய்க்கிழமையும், 31/1/2024 புதன்கிழமையும், 1/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு பகல் ஒரு 12 மணி வரைக்கும் இருக்கிறது. இந்த நாட்களை நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான பயணத்தையும், புதிய முயற்சிகள் ஏதாவது புதிதாக தொடங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இருந்ததுன்னா அதையும் தவிர்க்கணும். இதை தவிர்க்காட்டா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு பின்னாளில் பாதகமாக அமையும். அதாவது மனோகாரகன் என்பவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதாவது மனோகாரகன் என்பவர் சந்திரன். அந்த மனோகாரகன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிற போது உங்களுக்கு எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடியாது. அதனால பின் விளைவுகள் வரும். அதனால தான் இந்த 2 காரியத்தையும் தவிர்க்க சொல்லியிருக்கிறாங்க. புதிய முயற்சியவும் வெளியூர் வெளிநாடு பயணம் செய்வதையும் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக தவிர்த்துட்டு வேறு நாட்களாக மாற்றி அமைச்சிக்கிறங்க. அந்த நாளில் முடிவெடுத்திருந்தீங்கன்னா அது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு இப்போ ஜென்மத்திலே சனி இருக்கார், வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கார். அதனால நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு போய் தீபம் ஏற்றிட்டு வழிபடுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளில் இருந்து பிரச்சனையிலிருந்து நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய கே சம்பத் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்பராசியை பொறுத்தவரையிலும் உடல் நிலையில் கவனம் தேவை. திருமண யோகம் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் கவனம் தேவை. தொழிலில் பெரிய ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் தை மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான விசேஷங்களும் எல்லா விதமான நன்மைகளும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சில் மிகவும் கவனமும் உடல் நலத்தை கொஞ்சம் பேணி காக்கிறதும் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள்.
மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.